இப்பவே புறப்படுறீங்களா? சிவா, ஏன்டா இந்த முடிவுக்கு வந்திருக்க? அம்மாவுக்கு கீதா மேல இருக்கிற கோபம் இன்னும் குறையல. இப்ப இருக்கிற நிலைமையில கோவப்பட்டா அது அவங்களுக்கு தான் ஆபத்தா முடியும். அதனாலதான் மாமா நாங்க வேற வீட்டுக்கு போறதா முடிவு பண்ணிட்டோம். நீ இந்த வீட்டுக்கு வந்ததுனால எனக்கு பார்வை கிடைச்சிடுச்சுன்னு நினைச்சேன். இப்போ மறுபடியும் நான் குருடன் ஆயிட்டேன். போயிட்டு தீர்க்காய்ச்சா இருக்கணும். கீதா, அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தா நீ எனக்கு மகளா வந்து பிறக்கணும். இந்த பிறவியில நான் உனக்கு செய்ய முடியாத நன்மைகளை எல்லாம் அப்ப நான் செய்யணும். உள்ள போமா, போய் உன் மாமியார்கிட்ட சொல்லிட்டு போ. நீ வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொன்னோன்னு அவன் ரொம்ப சந்தோஷப்படுவா. அதையும் ஏன் விட்டு வைக்கிற? இல்ல, நீ என் காலை தொடக்கூடாது. ராஜேஸ்வரி, சின்னவங்க பெரியவங்க காலை தொட்டு கும்பிட்டா சின்னவங்களுக்கு புண்ணியம்னு சொல்லுவாங்க. ஆனா ஏன் சின்ன மருமக உன் காலை தொட்டு கும்பிட்டா உனக்கு தான் புண்ணியம். ஏன்னா இன்னைக்கு உனக்கு கால் இருக்கிறதுக்கு காரணமே கீதா தான். இவ எனக்காக என்ன செஞ்சா? எனக்காக வேலையை விட்டது என் பையன் தானே. அதுதான் இல்ல மாமா. சுமார் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு, சொல்லிதான் தீரணும். ராஜேஸ்வரி, கீதா சேகர ராஜினாமா பண்ண விடல. மாமா, பெரிய அத்தா வேலையை விட்டுற வேண்டாம். இந்த நகையெல்லாம் வித்து பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நகை? ஏதுமா இவ்வளவு நகை? என் அம்மா எனக்காக கொடுத்துட்டு போனது. ஐயோ, உங்க அம்மாவுதா? வேண்டாமா. இல்ல மாமா, என் அம்மா அப்பா ரெண்டு பேரையும் நான் சின்ன வயசுல இருக்கிறப்பவே எழுந்துட்டேன். இப்ப எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நீங்களும் அத்தையும் தான். அத்தை என்ன மகளா நினைக்கல, ஆனா நான் உங்களை அம்மாவா தான் நினைக்கிறேன். வேண்டாங்க அதிக மாமா, வாங்கிக்கோங்க. சரிம்மா, கொடு. ஆனா ஒரு கண்டிஷன், நான் என்னைக்காவது இதை திருப்பி கொடுத்தேன்னா நீ மறுக்காம வாங்கிக்கணும். சரி மாமா, ஆனா இந்த விஷயம் அத்தைக்கு தெரிய வேண்டாம். ஏன்னா என் நகையை வித்துதான் அவங்களுக்கு ஆபரேஷன் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா கோவத்துல அவங்க சம்மதிக்க மாட்டாங்க. யாருக்குமே இந்த விஷயம் தெரிய வேண்டாம். நான் என்ன சொல்லுவேன்? ஆமா கீதா, இப்போ கடவுள் என் முன்னால தோன்றி உனக்கு என்னடா வர வேண்டும் கேட்டா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? ஆண்டவனே, ஒரு நிமிஷம் எனக்கு கண்ணை கொடு, என் சின்ன மருமகளை பார்க்கணும்னு சொல்லுவேன். தான் செஞ்ச நல்ல காரியத்தை கூட கீதா யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டான். இப்ப மட்டும் என்ன, உனக்கு அவன் மேல பாசம் வரணுங்கிறதுக்காக நான் சொல்லல. அவ வேற வீட்டுக்கு போறேங்கிறா. போகும்போதாவது மனப்பூர்வமா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பு. இல்லைங்க, கீதாவை போன்னு சொல்லி என்னால ஆசீர்வாதம் பண்ணி அனுப்ப முடியாது. அவ என்னைக்கு இந்த வீட்டுலதான் இருக்கணும். கீதா, அம்மா, அம்மா எங்களை மன்னிச்சிருங்கம்மா. உங்களை மன்னிக்கிறதா? நான் சாவர நிலைமையில இருக்கும்போது என்னை விட்டுட்டு போனவங்க தானே நீங்க. உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அத்தை. ஏதோ தெரியாம செஞ்சுட்டாங்க, அவங்கள மன்னிச்சு நீங்க ஏத்துக்கணும். ரேகா, ரேகா, சாந்திக்கு எவ்வளவு கொடுமை பண்ணிருப்ப. அவளுடைய பெருந்தன்மையை பாத்தியா? ராஜேஸ்வரி, கொடுமைப்பட்டவளையே மன்னிச்சுட்டா. உனக்கு என்ன, இப்போ உங்க ரெண்டாவது மருமகளை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிடாதே. பெருந்தன்மையா மன்னிச்சிடு. சரிங்க, எங்களை மன்னிச்சிருங்க அத்தை. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நம்ம குடும்பம் நல்லபடியா இருக்கணும்னா ஒவ்வொரு மாமியாரும் வீட்டுக்கு வர்ற மருமகளை தன்னுடைய மகளா நினைச்சா போதும். அது மட்டும் இல்ல மாமா, எல்லா மருமகளும் தன்னோட மாமியார தாயா நினைக்கணும். யாரு மாப்பிள்ளைங்களா? ஆமா மாமா. உங்க சம்சாரம் வரலீங்களா? வந்துருக்கேப்பா. என்னது, நீ பக்கத்துல இருக்கும்போது உன் புருஷன் பேசிட்டாரு. இப்ப லதா தெரிஞ்சுட்டா மாமா. காலையில எந்திரிச்சு எனக்காக காபி எல்லாம் போட்டு கொடுக்குறானா பாத்தீங்களா? ஐயோ,
என்னது நடக்க கூடாதுலாம் நடக்குது? ராஜேஸ்வரி, என்னங்க ராஜேஸ்வரி, என்னங்க ராஜேஸ்வரி, சொல்லுங்க. அடி சக்க, நான் உன்னை ராஜேஸ்வரின்னு கூப்பிடணும், என்னங்கன்னு நீ வாய் நிறைய கேட்கணும்னு என் வாழ்க்கை பூரா ஆசைப்பட்டேன். யாசை நிறைவேறிச்சு, கதை முடிஞ்சு போச்சுடா. இப்பவே புறப்படுறீங்களா? சிவா, ஏன்டா இந்த முடிவுக்கு வந்திருக்க? அம்மாவுக்கு கீதா மேல இருக்கிற கோபம் இன்னும் குறையல. இப்ப இருக்கிற நிலைமையில கோவப்பட்டா அது அவங்களுக்கு தான் ஆபத்தா முடியும். அதனால தான் மாமா நாங்க வேற வீட்டுக்கு போறதா முடிவு பண்ணிட்டோம். நீ இந்த வீட்டுக்கு வந்ததுனால எனக்கு பார்வை கிடைச்சிடுச்சுன்னு நினைச்சேன். இப்போ மறுபடியும் நான் குருடன் ஆயிட்டேன். போயிட்டு வா. தீர்க்காயுசா இருக்கணும். கீதா, அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தா நீ எனக்கு மகளா வந்து பிறக்கணும். இந்த பிறவியில நான் உனக்கு செய்ய முடியாத நன்மைகளை எல்லாம் அப்ப நான் செய்யணும். உள்ள போமா, போய் உன் மாமியார்கிட்ட சொல்லிட்டு போ. நீ வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொன்னோன்னு அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. அதையும் ஏன் விட்டு வைக்கிற? ஓ, இல்ல, நீ என் காலை தொடக்கூடாது. ராஜேஸ்வரி, சின்னவங்க பெரியவங்க காலை தொட்டு கும்பிட்டா சின்னவங்களுக்கு புண்ணியம்னு சொல்லுவாங்க. ஆனா ஏன் சின்ன மருமக உன் காலை தொட்டு கும்பிட்டா உனக்கு தான் புண்ணியம். ஏன்னா இன்னைக்கு உனக்கு கால் இருக்கிறதுக்கு காரணமே கீதா தான். இவ எனக்காக என்ன செஞ்சா? எனக்காக வேலையை விட்டது என் பையன் தானே. அதுதான் இல்ல மாமா, சுமார் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு, சொல்லிதான் தீரணும். ராஜேஸ்வரி, கீதா சேகர ராஜினாமா பண்ண விடல. மாமா, பெரிய அத்தா வேலையை விட்டுற வேண்டாம். இந்த நகையெல்லாம் வித்து படத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நகை? ஏதம்மா இவ்வளவு நகை? என் அம்மா எனக்காக கொடுத்துட்டு போனது. ஐயோ, உங்க அம்மாவுதா? வேண்டாமா. இல்ல மாமா, என் அம்மா அப்பா ரெண்டு பேரையும் நான் சின்ன வயசுல இருக்கிறப்பவே இழந்துட்டேன். இப்ப எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நீங்களும் அத்தையும் தான். அத்தை என்ன மகளா நினைக்கல, ஆனா நான் உங்களை அம்மாவா தான் நினைக்கிறேன். வேண்டாங்க அதிக மாமா, வாங்கிக்கோங்க. சரிம்மா, கொடு. ஆனா ஒரு கண்டிஷன், நான் என்னைக்காவது இதை திருப்பி கொடுத்தேன்னா நீ மறுக்காம வாங்கிக்கணும். சரி மாமா, ஆனா இந்த விஷயம் அத்தைக்கு தெரிய வேண்டாம். ஏன்னா என் நகையை வித்துதான் அவங்களுக்கு ஆபரேஷன் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா கோவத்துல அவங்க சம்மதிக்க மாட்டாங்க. யாருக்குமே இந்த விஷயம் தெரிய வேண்டாம். நான் என்ன சொல்லுவேன்? ஆமா கீதா, இப்போ கடவுள் என் முன்னால தோன்றி உனக்கு என்னடா வர வேண்டும் கேட்டா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? ஆண்டவனே, ஒரு நிமிஷம் எனக்கு கண்ணை கொடு, என் சின்ன மருமகளை பார்க்கணும்னு சொல்லுவேன். தான் செஞ்ச நல்ல காரியத்தை கூட கீதா யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டான். இப்ப மட்டும் என்ன, உனக்கு அவன் மேல பாசம் வரணுங்கிறதுக்காக நான் சொல்லல. அவ வேற வீட்டுக்கு போறேங்கிறா. போகும்போதாவது மனப்பூர்வமா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பு. இல்லைங்க, கீதாவை போன்னு சொல்லி என்னால ஆசீர்வாதம் பண்ணி அனுப்ப முடியாது. அவ என்னைக்கு அந்த வீட்டுலதான் இருக்கணும். கீதா, அம்மா, அம்மா, எங்களை மன்னிச்சிருங்கம்மா. உங்களை மன்னிக்கிறதா? நான் சாவர நிலைமையில இருக்கும்போது என்னை விட்டுட்டு போனவங்க தானே நீங்க. உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அத்தை. ஏதோ தெரியாம செஞ்சுட்டாங்க, அவங்கள மன்னிச்சு நீங்க ஏத்துக்கணும். ரேகா, ரேகா, சாந்திக்கு எவ்வளவு கொடுமை பண்ணிருப்ப. அவளுடைய பெருந்தன்மையை பாத்தியா? ராஜேஸ்வரி, கொடுமைப்பட்டவளையே மன்னிச்சுட்டா. உனக்கு என்ன, இப்போ ரெண்டாவது மருமகளை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிடாதே. பெருந்தன்மையா மன்னிச்சிடு. சரிங்க. எங்களை மன்னிச்சிருங்க அத்தை. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நம்ம குடும்பம் நல்லபடியா இருக்கணும்னா ஒவ்வொரு மாமியாரும் வீட்டுக்கு வர்ற மருமகளை
தன்னுடைய மகளான்னு நினைச்சா போதும். அது மட்டும் இல்ல மாமா, எல்லா மருமகளும் தன்னோட மாமியார தாயா நினைக்கணும். யாரு மாப்பிள்ளைங்களா? ஆமா மாமா. உங்க சம்சாரம் வரலீங்களா? வந்திருக்கேப்பா. அடே, என்னது நீ பக்கத்துல இருக்கும்போது உன் புருஷன் பேசிட்டாரு? இப்ப லதா தெரிஞ்சுட்டா மாமா. காலையில எந்திரிச்சு எனக்காக காபி எல்லாம் போட்டு கொடுக்குறானா பாத்தீங்களா? ஐயோ, என்னது நடக்க கூடாதுலாம் நடக்குது. ராஜேஸ்வரி. என்னங்க ராஜேஸ்வரி, என்னங்க ராஜேஸ்வரி சொல்லுங்க. அடி சக்க, நான் உன்னை ராஜேஸ்வரின்னு கூப்பிடணும், என்னங்கன்னு நீ வாய் நிறைய கேட்கணும்னு என் வாழ்க்கை பூரா ஆசைப்பட்டேன். யாசை நிறைவேறிச்சு, கதை முடிஞ்சு போச்சு.